ஏழாம் அறிவு, செவன்த் சென்ஸ். ஏழாம் அறிவுன்னா என்ன? இந்த ஏழாம் அறிவுக்கும் மலர் மருத்துவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது தான் இந்த வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா நம்ம வந்து 6 அறிவு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன 7வது அறிவு? முதல்ல அதுக்கு அறிவுன்னா என்னன்னு தெரியணும். பொதுவா அறிவு அப்படின்னாலே நம்ம நாலேட்ஜ் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது தப்பு. அறிவுன்னா நாலேட்ஜ் கிடையாது. அறிதல் அப்படின்னு அர்த்தம். சென்ஸ். அறிவு அப்படின்னா சென்ஸ்ன்னு அர்த்தம். அறிதல். இப்போ நம்ப வெளியில இருந்து ஒரு விஷயத்த நம்ம சென்ஸ் பண்ணி, அறிஞ்சு நம்மளுடைய மூளைக்கு அனுப்பக்கூடிய விஷயம் தான் அறிதல், சென்ஸ். அதுதான் அறிவுன்னு சொல்லக்கூடியது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். அது உங்க கண்கள் வழியா வந்து உங்க மூளைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, அது ஒரு அறிதல். அது ஒரு சென்ஸ். அப்போ கண் வழியா பார்க்கிறது ஒரு சென்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, காது வழியா ஒலி வடிவில போயிட்டு இருக்கு. அது ஒரு சென்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது உணவுடைய சுவை, அதுக்கப்புறம் வந்து நுகர்தல் வழியா, மூக்கு வழியா வாசனை. அது இல்லாம டச் சென்ஸ் சொல்லக்கூடிய இந்த தோல் வழியா போகக்கூடிய ஒரு அறிவு. அதாவது குளிர்ச்சியா இருக்கா வெளியில? இல்ல வந்து சூடா இருக்கா? இல்ல வெளியில வந்து ஏதாவது ரேடியேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருந்தா, அத வந்து தோல் வழியா உணர்ந்து, அத மூளைக்கு அனுப்பக்கூடியது தான் வந்து டச் சென்ஸ். இப்போ பொதுவா 5 சென்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 5 சென்ஸ்ன்றது ஐம்புலன்கள் வழியா நம்ப உடம்புக்கு உடம்பு வழியா மூளைக்கு வந்து போகக்கூடிய தகவல்கள் தான் 5 சென்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த 5 சென்ஸ் பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு இருக்கு. அது மட்டும் நெறைய விலங்குகளுக்கு இருக்கு. அ இந்த உலகத்துல வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 84,00,000 வகையான உயிரினங்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே சென்ஸ் இருக்கு. ஆனா, எல்லாத்துக்கும் 5 இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனுடைய வாழ்விடம், அதனுடைய தேவைய பொறுத்து ஓரறிவுள்ள உயிரினங்கள், ஈரறிவுள்ள உயிரினங்கள் அப்டின்னு சொல்லிட்டு 5 அறிவு உள்ள உயிரினங்கள் வரைக்கும் இருக்கு. அப்ப மிருகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 5 அறிவு கொண்டது தான். மனிதனும் பார்த்தீங்க அப்டின்னா, 5 அறிவு அப்டி கொண்டவங்க தான். அப்பன்னா 6வது அறிவுன்னு ஒண்ணு கிடையாதா? அப்டின்னா, 6வதுன்றது அறிவு இல்ல. அதுக்கு பேரு வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில். பகுத்தாயும் திறமை. அது வந்து அறிவு இல்ல. அறிவு அப்டின்னாலே இன்புட். இப்ப எப்படி கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு கீபோர்டு, மவுஸ் அதெல்லாம் வந்து தகவல ஆ சிபியூக்கு அனுப்புதோ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்க்கு அனுப்புதோ, அந்த மாரி வெளியில இருக்கக்கூடிய தகவல்களை உள்வாங்கி மூளைக்கு அனுப்புறது தான் சென்ஸ். இப்ப 6வது அறிவு அப்டின்னு சொல்லக்கூடியது 6வது அறிவு அல்ல. அது ஒரு திறமை. பொதுவா நம்ம 6 சென்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து மனிதனுக்கு ஸ்பெஷலா வந்து இருக்கு. இந்த 6வது அறிவு அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு அறிவு. முதல்ல இந்த 6வது அறிவு பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பகுத்தாயும் அறிவுன்னு சொல்லுவாங்க. பகுத்தாயும் திறன், அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்படின்னு சொல்றது தான். சரி. அப்போ இந்த ஸ்பெஷலா இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு மத்த உயிரினங்களுக்கு இல்லாம ஏன் மனிதனுக்கு வந்து குடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மனிதன் வந்து பல நிலைகளை தாண்டி இந்த மனித பிறவி வந்து எடுத்திருக்கான். இந்த மனித பிறவி எடுத்திருக்கான். இந்த மனித பிறவிக்கு அப்புறம் அடுத்த பிறவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ தெய்வ நிலை. தெய்வ நிலை அப்படின்றது வந்து, அ மனம் மட்டும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை. இப்ப நம்ம வந்து மனம் அப்படின்ற ஒரு ஆற்றல், இந்த உடலோடு ஒட்டிக்கிட்டு, இந்த உடலையும், இந்த அறிவு, புத்திய பயன்படுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல ஏதோ ஒரு வேலைய செய்ய வந்திருக்கு. இந்த வேலைய சரியா இந்த உடலையும், இந்த அறிவையும், புத்தியும் பயன்படுத்தி அது செஞ்சுடுச்சு அப்படின்னா, அடுத்த நிலை இந்த மனம் மட்டும் தனியாக இயங்கக்கூடிய நிலை. இந்த மனம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, தனியா இயங்கிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு ஆற்றல் வடிவில இது சயின்டிஃபிக்கா சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குவாண்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குவாண்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, சில தகவல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அத வந்து நம்ம உணரக்கூடிய சக்தி வந்து இந்த உடலுக்கும், இந்த மூளைக்கும் இயற்கையால் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இன்ஃபர்மேஷன் அதாவது குவாண்டம் இன்ஃபர்மேஷன் மட்டும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு தன்மைய தான் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு சொல்லுவோம். இதுதான் வந்து தெய்வ நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த தெய்வ நிலை அடையறதுக்கு தான் மனிதன் வந்து பல பிறவிகள் எடுத்து இந்த உடம்பையும், அறிவையும், புத்தியும் பயன்படுத்தி அவன் ஒரு டாஸ்க் பண்ணவன் தான். அந்த வொர்க்க அவன் முடிச்சுட்டான் அப்டின்னா, அந்த தெய்வ நிலைக்கு போயிடுவான். இது வந்து ஆ இந்த இந்த ஒரு அடுத்த நிலை அப்டின்னு சொல்றது. அப்போ இந்த அடுத்த நிலை அப்டின்றது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆ 4த் டைமென்ஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ 4த் டைமென்ஷன் அப்டின்னா 4வது பரிணாமம் அப்டின்னு சொல்றது. இது என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். 4த் டைமென்ஷன்னா என்ன அப்டின்னு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஆ முதல்ல நாம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, காலம் அப்டின்றது, டைம் அப்டின்றது டிராவல் பண்ணிட்டு இருக்கு. டைம் டிராவல் நடந்துட்டு இருக்கு. ஸோ காலம் அப்டின்றது போயிட்டே இருக்கு. ஒரு பெல்ட் மாரி போயிட்டு இருக்கு. அதுல நாமெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் மாரி மூவ் ஆயிட்டே இருக்கோம். ஸோ அந்த பெல்ட் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த காலம் அப்டின்றது. அதுல ஒரு ஒரு நிலை இப்ப நம்ம பிறந்ததுலருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிலையா வந்து நம்ம அடைஞ்சு ஒரு ஒரு நிலைக்கா போயிட்டு, அந்த மரணம் வரைக்கும் போகும். இந்த நிலை வந்து போயிட்டே இருக்கும். இதுல இந்த 6வது அறிவு, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்தோட பயணிக்கிறது. அதாவது இந்த காலத்தை வந்து கணிக்கிறது. இந்த மனிதனுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த காலத்தை அதாவது இறந்த காலத்தை அவன் நினைவு கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து மனுஷனுக்கு மட்டும் தான் இருக்குது.
பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து என்ன நடந்தது அப்படின்னு இவனால இங்க நினைவு கூர முடியும். நேத்து என்னென்ன நடந்தது? இல்ல போன வாரம் என்ன நடந்தது? அப்படின்றத என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நினைவு கூர முடியும். அப்படி நினைவு கூரக்கூடிய முதல் வேலை தான் இந்த 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த 6த் சென்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ எதுக்கு சார் அப்படின்னா, ஃபியூச்சர வந்து டிசைன் பண்றதுக்காக. அதாவது எதிர்காலத்தை வந்து நம்ம டிசைன் பண்றதுக்கு, நிகழ்காலத்துல ஒரு சின்ன மாற்றம் செய்யணும். அந்த நிகழ்காலத்துல செய்யக்கூடிய மாற்றம் எதுக்காக எத பொறுத்து அப்படின்னா, அது கடந்த காலத்துல இருக்கிற தகவலை பொறுத்து. ஆ இந்த தெய்வத்துடைய தன்மை என்ன? அதாவது அடுத்த நிலையுடைய தன்மை என்ன அப்படின்னு பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, படைத்தல். முதல்ல வந்து இயற்கையுடைய முதல் வேலை வந்து படைத்தல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வளர்த்தல். அப்படிலாம் காத்தல்ன்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அழித்தல். இந்த சைக்கிள் வந்து நடந்துட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில நடந்துட்டே இருக்கும். எல்லா உயிரினங்களுக்கும் இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமா அமையுது. இதுல ஆ படைத்தல் அப்படின்றது கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல் அப்படின்றது ஒரு இயற்கையுடைய ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு இல்லையா? அப்ப படைப்பாற்றல் அப்படின்றது எங்கிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன எடுத்து பிரசன்ட்ல நம்ம வேலை செய்யும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சருக்கான ஒரு படைப்பு. இப்ப பொதுவா நம்ம வரலாறு படிக்கிறோம். நம்ம வரலாறு ஏன் படிக்கிறோம்? எதுக்கு அத நினைவு கூர்ந்து வச்சுக்கணும்? தேவையா? அப்படின்னா, வரலாறுல ஒரு விஷயம் ஒரு மனிதன் பண்ணியிருப்பான். அதுல சில தவறுகள் பண்ணியிருப்பான். சிலது சரியானது பண்ணியிருப்பான். அத நம்ம ஹிஸ்டரியா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுல இந்த மாரி செயல்கள் பண்ணும்போது தோல்வியும், இந்த மாரி செயல்கள் பண்ணும்போது வெற்றியும் கிடைக்குது அப்படின்றது ஒரு வரலாறுல இருக்குது அப்படின்னா, அத நம்ம திருப்பியும் ட்ரையல் எடுக்க மாட்டோம் ஒரு தடவ. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவ இப்படி செஞ்சிருக்காங்க. அத செஞ்சத நம்ம திருப்பி ஏன் செஞ்சு பார்க்கணும்? இப்படி செஞ்சா தோல்வி அடையும். இப்படி செஞ்சா தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அத படிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்றோம், ஃபியூச்சர வந்து நம்ம டிசைன் பண்றோம். அப்படி எளிமையா சொல்ல போனோம்னா, வரலாறுன்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா, அறிவியல்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா வரலாறுன்னு ஒண்ணு இல்லாம போயிடுது. எ அது மறந்து போச்சு அப்படின்னா, நாம புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நேத்து வந்து நம்ம வீட்ல வந்து ஒரு குழம்பு வச்சிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சாம்பார் வச்சு சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம காலையில வந்தோனே யோசிப்போம். நேத்து தான் சாம்பார் வச்சோம்ல, இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு குழம்பு வைக்கணும்னு தோணும். சப்போஸ் நாளைக்கு வந்து திருப்பி இதே குழம்பு ரிப்பீட் பண்ணாம புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணணும்னு தோணும். அப்ப ஃபியூச்சர டிசைன் பண்றதுக்கும், பிரசன்ட்ல நாம ஒரு புது விஷயங்கள வந்து அனலைஸ் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கில், திறமை தான் பழசுல இருந்து ஒரு தகவல கொண்டுட்டு வந்து பிரசன்ட்ல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் வந்து மனிதனுக்கு 6வதாக கொடுக்கப்பட்ட அறிவினுடைய முக்கியமான நோக்கம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலத்தோட ஆ கடந்த காலத்துல இருந்து ஒரு தகவல கொண்டுட்டு வந்து நிகழ்காலத்துல வேலை செய்யறது. எதுக்காக அப்படின்னா, அ வருங்காலத்த அமைக்கிறதுக்காக, ஒரு படைப்பாற்றல வெளிப்படுத்துறதுக்காக. இது மனிதனுக்கு ஏன் குடுக்கப்பட்டது அப்டின்னா, அவன் அடுத்த நிலைக்கு அந்த நிலைக்கு போணும் அப்டின்னா, இதுக்கு சரியா பண்றானா அப்டின்றதுக்காக செக்கிங்க்காக நேச்சர் குடுக்கக்கூடிய ஒரு அடிஷனலா ஒரு ஸ்கில் தான் வந்து இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்டின்றது. சரிங்களா? அப்ப 5 அறிவு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. கண் வழியா பார்க்கறது, காது வழியா கேட்கறது, மூக்கு வழியா நுகர்றது, ஆ நாக்கு வழியா டேஸ்ட் சென்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் டச் சென்ஸ். இதெல்லாமே வந்து இந்த பிசிக்கல் பாடி சர்வைவல் அதாவது உயிர் வாழறதுக்கும், வளர்ச்சி அடையறதுக்கும், தன்னை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய அறிவுகளா இருக்கு. இது 5 அறிவு. மனிதனுக்கு 6வதா குடுக்கப்பட்ட அறிவு வந்து காலம். இப்போ முதல்ல இந்த 4த் டைமென்ஷன் சொன்னேன் இல்லையா? அந்த காலத்துல அது என்ன 4த் டைமென்ஷன்? ஐன்ஸ்டீன் இவங்க மாரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ டைம் டிராவல், டைம் டைல்யூஷன் இதுலலாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, காலம் அப்படின்றது நகர்ந்துட்டே இருக்கு. அதுல நம்ம எல்லாமே மூவ் ஆயிட்டே இருக்கிறோம். சரிதான். இதுல முதல்ல 4த் டைமென்ஷன்னா என்ன அப்படின்னா, முதல்ல 0 டைமென்ஷன் நான் தெரிஞ்சுக்கணும். 0 டைமென்ஷன் அப்படின்னா, ஒரு பொருள் எங்கேயுமே நகராம இருக்கிறது பேரு 0 டைமென்ஷன். அது எங்கேயும் மூவ் ஆகாது. ஒரு பக்கம் மட்டும் மூவ் ஆகக்கூடியது. எக்ஸ்ல மட்டும் மூவ் ஆகுது. ஒரு ஹரிசாண்டலா மட்டும் மூவ் ஆகுது அப்படின்னா, அது வந்து 1 டைமென்ஷன். எக்ஸ் அண்ட் ஒய் 2 பக்கமும் மூவ் ஆகுது அப்படின்னா, அது வந்து 2 டைமென்ஷன். எக்ஸ், ஒய், இசட் அது வந்து 3 டைமென்ஷன். இத வந்து பொதுவா தெரிஞ்சு வச்சுக்கங்க. இந்த மனிதன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த 3 டைமென்ஷன்ல தான் வாழ முடியும். 3 டைமென்ஷன்ல தான். இப்போ வந்து ஒரு 3 ஃப்ளோர்ல இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப 3 ஃப்ளோர்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்றத விட கிளாஸ் அது. உங்களுக்கு வந்து ஒரு வழி சொல்றேன். இந்த கிளாஸ் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்க எங்க வரணும் அப்படின்னா, அ லெஃப்ட்ல இவ்வளோ தூரம் நடங்க. அதுக்கப்புறம் ரைட்ல எவ்வளோ தூரம் நடங்க. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளோ தூரம் வாங்க. அதுக்கப்புறம் நேரா வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து கொஞ்சம் தூரம் வாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து 3 ஃப்ளோர் அப்படின்றதுனால, இசட் ஆக்சிஸ்ல வந்து 3வது ஃப்ளோர் வாங்கன்னு சொல்றேன். அப்போ 3 டைமென்ஷன்லயும் நகரக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு அப்படின்னா, இந்த மனிதனுக்கு இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, 3 ஃப்ளோருக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க கிளாஸ் நடக்கல. உடனே கொஸ்டின் கேட்கிறீங்க. "என்னாச்சு? நீங்க சொன்னீங்க 3 ஃப்ளோர்ல கிளாஸ்ன்னு சொன்னீங்களே, எங்க கிளாஸ்?" அப்படின்னா, "கிளாஸ் இன்னைக்கு இல்லங்க, அது நாளைக்குன்னு" சொல்றேன். அப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயல் எந்த இடத்துல நடக்குது அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும், அது எப்போ நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சில நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா,
ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போனா நம்மளுடைய வாழ்க்கை வேற மாரி இருக்கும். 5 நிமிஷம் பின்னாடி போனா ஒரு வாழ்க்கை வேற மாரி போயிருக்கும். நம்மளே சொல்லுவோம் வீட்ல இருந்து கிளம்பும்போது, நல்ல வேளை கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா நானும் அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டியிருப்பேன். நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா நான் வந்து இத சக்சஸ் பண்ணியிருப்பேன். ஏதோ ஒண்ணு. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்டின்னா, நாம அந்த அப்டின்ற கையில தான் இருக்கிறோம். ஆ பொதுவா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ உயிர் வாழறதுக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்டின்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் வந்து கேள்வி கேட்பேன். என்னுடைய பயிற்சி வகுப்புல கேள்வி கேட்பேன். அதுல வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, சுவாசிக்கிறது, உணவு அதெல்லாம் இல்ல. அ காலம், டைம். ஸோ அந்த நேரம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பிசிக்கல் பாடிலேருந்து எக்ஸிட் ஆயிடும். அவ்வளோதான். இதுதான் வந்து உயிர் போறது அப்படின்னு சொல்றது. அதனால தான் வந்து இறந்தவங்கள காலமானார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா டைம் முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டாரு, காலம் முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டாரு. அப்போ டைம் தான் வந்து மனிதன் இருக்கிறதுக்கும், வாழறதுக்கும், வெளியில போறதுக்கும் முக்கியமா இருக்கிறது வந்து இந்த காலம் தான். அப்ப இந்த 4த் டைமென்ஷன் எல்லாமே எதுல அமைப்புல இருக்கு அப்டின்னா, இந்த டைம் அப்டின்றத பேஸ் பண்ணி தான் இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து நிகழ்காலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இறந்த காலம், அதுக்கப்புறம் எதிர்காலம். இந்த 3 காலத்துல நம்ம வந்து பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மனிதருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ மத்த மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தன்மை இருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும் அப்டின்னு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காக்கா இருக்கு. காக்காக்கு ஒரு 4 வடை வைக்கிறீங்க. அந்த 4 வடையில ஒரு வடைய சாப்பிட்டுடுது. வயிறு ஃபுல் ஆயிடுது. உடனே அது காக்கா பறந்து போயிடும். அதுக்கு ஃபியூச்சர்ன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சது அப்டின்னா, ஃபியூச்சர்ல பசி எடுக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா, அப்படி இல்லன்னா, பாஸ்ட் டென்ஸ்ல உணவு கிடைக்காம பசியோடு இருக்கும்போது, ஒரு வடை கூட கிடைக்கலன்னு அதுக்கு ஒரு ஃபீலா இருந்ததுன்னா, அந்த ஒரு வடைய சாப்பிட்டுட்டு மிச்ச 2 வடைய அது எடுத்துட்டு போயிருக்கும். ஏன்னா ஃபியூச்சருக்கு ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் லாஸ்ட் டைமு. அப்ப எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கணும், சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்ற தன்மை எப்போ வரும் அப்படின்னா, அந்த காலத்தோட பயணிக்கும்போது தான் வருது. ஓகே. அப்போ காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ 5 அறிவும் தெரிஞ்சுச்சு. 6வது குடுக்கப்பட்ட அந்த திறமை எதுக்கு அப்படின்னா, நம்ப இறந்த காலத்துல இருந்து ஒரு பாடத்த கத்துக்கிட்டு, அத நிகழ்காலத்துல சரியா பண்ணி, புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக குடுக்கப்பட்டது தான் இது. அந்த படைப்பாற்றல பயன்படுத்தி தான் இப்ப நம்ம இவ்ளோ டெக்னாலஜிய வந்து வளர்த்து வச்சிருக்கோம். ஸோ மத்த விலங்குகளுக்கு வந்து எந்த டெக்னாலஜி கிடையாது, ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, அதுக்குன்னு தனியா ஹாஸ்பிட்டல் கிடையாது, படிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா மனிதனுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு குடுக்கப்பட்ட 6வது அந்த அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு திறமை. சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்றது தான். இது எங்க இருக்கும் அப்படின்னா, மூளையில வந்து மையப்பகுதியில புத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஆ இது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வந்து கிரிட்டிக்கல் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிட்டிக்கல் பிரெயின் அப்படின்ற ஏரியாவுல ஒரு சாஃப்ட்வேர் மாரி இயங்கக்கூடியது தான் இந்த புத்தின்னு சொல்லக்கூடிய இந்த மைண்ட். இதோட கனெக்ட் ஆனது தான் வந்து இந்த 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில். ஓகே. இப்ப நம்மளுக்கு 6 அறிவு வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம டாபிக் உள்ள வரோம். 7வது அறிவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது அறிவு அப்படின்றது ஃபியூச்சர்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து பிரசன்ட்ல வேலை செய்யறது. பிரசன்ட்ல அது யூஸ் பண்றது. இது எப்படி சார் நடக்கும்? எப்படி சார் சாத்தியம்? அப்படின்னா, இப்ப காலம் அப்படின்றது போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு இப்ப இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னொரு செயல்பாடு இருக்கும். இப்ப என்னோட கை கூட இங்க இருக்கு. அடுத்த வினாடி இங்க இருக்கும். அடுத்த வினாடி இங்க இருக்கும். ஸோ நான் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கை எங்க இருந்தது என்னால பார்க்க முடியும். ஸோ இந்த லொகேஷன்ல இருந்தது. அதுக்கு முன்னாடி இங்க இருந்தது. இப்ப இங்க இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஆனா ஃபியூச்சர்ல இந்த கை எங்க இருக்கும் அப்படின்றத உங்களால கண்டிப்பா உணர முடியாது. நான் ஒண்ணு இப்படி கொண்டுட்டு போலாம். இல்ல பின்னாடி கூட கொண்டுட்டு போலாம். ஸோ உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஃபியூச்சர் அப்படின்றத நாம உள்வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு பவர் இல்ல. ஆனா மனிதனுக்கு இன்பில்ட்டா அது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு. அது ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம என்ன பண்ண முடியும்? ரிசீவ் பண்ண முடியும். இந்த ரிசீவ் பண்ற அந்த பவருக்கு பேரு தான் 7த் சென்ஸ். அதாவது ஃபியூச்சர்ல இருந்து, எதிர்காலத்துல இருந்து அங்க என்ன நடக்கும் அப்படின்ற தகவலை நாம முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு சக்தி. இதுக்கு பேரு வந்து ESPன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்கூட்டியே ஒரு நடக்கிற விஷயத்த நம்ம அறிஞ்சுக்கிறது. இது எப்படி அறியிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா சாதாரணமா நம்ம வாழறதுக்கும், வளர்றதுக்கும், நம்மள பாதுகாக்கிறதுக்கும் ஐம்புலன்கள் வழியா அறியிறோம். இப்போ என்ன பார்க்குறீங்க, கேட்கறீங்க, நுகர்றீங்க இதெல்லாம் வந்து ஐம்புலன்கள் இருக்கு. இது உடம்போட ஒட்டி இருக்கு. இது மூளையோட தொடர்பு நேரடியா வச்சிருக்கு. அதனால நேரடியா ஐம்புலன்களும் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும். 6வது அப்படின்றது புத்தியோட இணைந்திருக்கு. அதாவது மூளை பகுதியில ஒரு பகுதி அது. அது என்ன பண்ணுது, உள்வாங்குற தகவல் எல்லாத்தையும் எடுத்து மெமரியில ஸ்டோர் பண்ணிக்குது. எப்ப தேவையோ எடுத்து யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம காலத்துல இறந்த காலத்துல இருந்து நம்ம நடந்த விஷயங்கள எடுத்து ரீகால் பண்ணி, அத நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அத புதுசா ஒரு விஷயத்த உருவாக்கறதுக்கு 6வது பயன்படுது. 7வது இந்த எதிர்காலத்துல இருந்து ஒரு தகவல எடுத்து, இப்போ நாம பயன்படுத்துறதுக்கு. இது எதுக்காக அப்டின்னா, இந்த இன்ட்யூஷன் பவர் அப்டின்னா, நம்ம வாழ்க்கைய வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக. அ நம்ம வந்து 6வது அறிவ பொறுத்தவரைக்கும், இந்த பிரபஞ்சத்துல ஒரு படைப்பாற்றலை உருவாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேபோல இந்த 7வது அறிவு அப்படின்றது நம்ம சரியானதை சரியான நேரத்தில் செய்வதற்கு.
அந்த ஃபோர்த் டைமென்ஷன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த இன்ட்யூஷன் பவர் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில வந்து பல விஷயங்கள் சரியான முடிவுகள் கரெக்ட்டா எடுத்திருப்போம். இப்போ நான் வந்து ஒரு ஒரு காலேஜ் சேர போறேன் அப்படின்னா, 2 காலேஜுக்கு எனக்கு ஆஃபர் வந்திருக்கும். அதுல எந்த காலேஜ் சேரணும் அப்படின்ற முடிவு சரியா எடுத்திருப்பேன். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னா, யார திருமணம் பண்ணிக்கணும் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இல்ல சாதாரணமா நம்ம வந்து ஒரு பஸ்ல ஏற போறோம் அப்படின்னா, இந்த பஸ்ல ஏறலாமா வேணாமான்னு ஒரு முடிவு பண்ணியிருப்போம். சில நேரங்கள்ல வந்து அந்த பஸ்ல ஏறுனது சரியா அமையலாம். இப்போ நான் வந்து நடந்து போயிட்டே இருக்கேன். பஸ்ஸுக்காக போயிட்டுருக்கேன். திடீர்னு பஸ் வந்ததேன்னு சொல்லிட்டு நான் வேகமா ஓட ட்ரை பண்றேன். அப்ப என்னுடைய செருப்பு வந்து அறந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். உடனே அந்த செருப்ப வந்து நான் திட்டுவேன். இது மாரி திடீர்னு இந்த நேரத்துல வந்து என்ன கழுத்து அறுத்துருச்சே! இப்படி இந்த செருப்பு கஷ்டப்படுத்தேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அத திட்டிட்டு எமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வேற ஒரு பஸ்ல ஏறி நான் பயணம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பயணம் பண்ண பிறகு தான் தெரியுது, நான் ஏற்கனவே வேண்டிய பஸ் வந்து அங்க ஒரு விபத்துக்குள்ளாகி நெறைய பேர் அங்க இறந்திருக்காங்க, அந்த பஸ்ல இருந்தவங்கலாம். அப்ப எனக்கு ஒரு ஒரு விதமான சந்தோஷம். நல்ல வேளை அந்த பஸ்ல நான் போல. அப்படின்னு சொல்லிட்டு, நாம செருப்புக்கு தான் நன்றி சொல்லுவோம். நல்ல வேளை அந்த செருப்பு அறுந்துருச்சு. இல்லன்னா வந்து நானும் அந்த பஸ்ல போயிருப்பேன். அப்போ நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே ஃபியூச்சர்ல அது எப்படி வேணாலும் மாறலாம். அது நம்மளுக்கு நல்லதாவும் மாறலாம், இல்ல வந்து தீங்காவும் மாறலாம். ஆனா, அங்க என்ன மாறப்போகுதுன்னு தெரியாமயே நம்ம பிரசன்ட்ல என்ன பண்றோம் அப்டின்னா, ரொம்ப எமோஷனல் அஃபெக்ட் ஆயி, நம்மள நாமளே டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்டின்னா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னா என்ன நடக்கணும் அப்டின்னா, நம்மளுக்கு முன்கூட்டியே அதாவது நடக்க போறதெல்லாம் முன்கூட்டியே கொஞ்சம் தெரிஞ்சா, அதுக்கேத்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், உஷாரா இருந்துக்கலாம். ஸோ இது போல உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒண்ணு தொடர்புடையது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னா, ஒண்ணோடு ஒண்ணு தொடர்புடையது. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயம் வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து பயன்பட்டு, நல்ல வேளை அன்னைக்கு அவர் சொன்னதுனால தான் இன்னைக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா நிகழ்வுகளுமே ஒன்றோடு ஒண்ணு தொடர்புடையது தான். எதுவுமே தொடர்பு இல்லாமலாம் கிடையாது. இப்போ இப்போ சாதாரணமா ஒரு நம்ப கமல் படம், இப்ப தசாவதாரம் படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நெறைய கிருமிகள், அந்த கிருமிகள அழிக்கிறதுக்கு வந்து ஒரு நெறைய உப்பு தண்ணி தேவைப்படும். அப்ப அந்த உப்பு தண்ணி எங்கருந்து வரணும் அப்படின்னா, கடலே வந்து கொந்தளிச்சு வந்தா தான், அதாவது சுனாமி வந்தா தான் அந்த கிருமிகள அழிக்க முடியும்னு ஒரு சூழல் வருது. அப்போ அந்த கடல் கொந்தளிச்சு வரணும் அப்படின்னா, அல்ல சுனாமி வரணும் அப்படின்னா, கடலுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, கடலுடைய ஆழ்பகுதியில வந்து ஒரு பூகம்பம் ஏற்படணும். பூகம்பம் அப்படின்றதுனா, ஒரு பாறைகள் ஒன்றோடு ஒண்ணு உடையிறது, இல்ல வந்து இணையிறது, இல்லன்னா வந்து இடிச்சுக்கிறதுன்ற மாரி. அந்த மாரி ஒரு சூழல் வரணும்னா, இத்தினி வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சூழல் வருதுன்னு தெரிஞ்சுட்டு தான், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்துடைய முதல் சீன்ல ஒரு சிலைய தூக்கி கடல்ல போடுற மாரி உங்களுக்கு சீன் காட்டியிருப்பாங்க. அந்த கடல்ல தூக்கப்பட்ட அந்த சிலை தான் ஒரு பூகம்பம் வரதுக்கான வாய்ப்பும், அந்த பூகம்பம் வந்து கடலுக்கு அடியில பூகம்பம் வந்து, அதுக்கப்புறம் கடல் சுனாமியா வந்து அந்த கிருமிகள அழிக்கிற மாரி காட்டிட்டு, திருப்பியும் அந்த சிலை வந்து அந்த படத்துடைய முடிவுல வந்து காட்டுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ அன்னைக்கு அந்த சிலைய தூக்கி போடலன்னா, இன்னைக்கு இவ்வளோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்காது அப்படின்றது தான் அந்த நிகழ்வு. அந்த நிகழ்வுடைய கோர்வை. அப்போ உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே ஏதோ ஒரு விதத்துல ஆ தொடர்புடையது தான். நீங்க ரோட்ல நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு கல்லு ரோட்டோரமா இருக்கு. அந்த கல்ல அப்படி தள்ளிட்டு போயிடுறீங்க. ரோட்ல தள்ளிட்டு போயிடுறீங்க. சும்மா விளையாட்டா தள்ளிட்டு போறீங்க. நீங்க போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு டூ வீலர்ல ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டூ வீலர் வந்து அந்த கல்லு மேல ஏத்தி, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ, அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும். ஒருத்தர் உயிரிழந்திருப்பாரு. அந்த குழந்தை அனாதையா இருக்கும். அந்த அந்த சோகம் தாங்காம இன்னொருத்தவங்களுக்கு வீட்ல ஒரு பாதிப்பு வந்திருக்கும். இப்படி தொடர் நிகழ்வுகளா இந்த உலகத்துல ஏதோ நடந்துட்டே இருக்கும். நம்மள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எளிமையா அந்த கல்ல தள்ளி விட்டுட்டு போணும் அப்படின்ற தவிர வேற எதுவும் தெரியாது. அப்ப நம்ப செய்ற ஒவ்வொரு செயலுமே நிச்சயமா இந்த உலகத்துல ஒரு பெரிய பிரளயத்த உண்டு பண்ணிட்டு தான் இருக்கு. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. அப்போ நாம சரியானத மட்டும் செஞ்சோம் அப்டின்னா, இந்த உலகம் ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியாவும் நம்ம செயலால இருக்கும் பட்சத்தில், நிச்சயமா அந்த இயற்கையுடைய ஒரு துணை நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். அப்ப நாம செய்யறதெல்லாம் சரியா தான் இருக்கணும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய இந்த 7வது அறிவு இருக்கணும். சரிங்களா? இதுல 5 அறிவு அப்டின்றது இந்த அ உடலோட இருக்கக்கூடிய புலன்கள் சார்ந்த விஷயங்களா இருக்கு. 6வது அறிவு மூளையில இருக்கக்கூடிய இந்த புத்தி என்ற ஒரு இடத்துல இருக்கு. அந்த 7வது அறிவு எதோட தொடர்பு வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மனதோடு தொடர்பு வச்சிருக்கு. ஒரு ஆற்றல் வடிவில இருக்கு. இந்த உலகத்துல வந்து 2டே பிரிவு தான். ஒண்ணு இந்த உலகம் முழுக்க பருப்பொருளாக இருக்கும். மாஸ். இன்னொன்னு வந்து ஆற்றல் வடிவில இருக்கும். இப்ப நீங்க ஒரு உணவு சாப்பிடுறீங்க, சாப்பாடு சாப்பிடுறீங்க. அது சாப்பிடும்போது அது பருப்பொருள். கண்ணால பார்க்க முடியுது. அது ஜீரணம் ஆச்சுன்னா என்னவா மாறும் அப்படின்னா, ஒரு எனர்ஜியா, ஒரு கலோரிஸா கன்வெர்ட் ஆயிடும்.
அப்போ உலகத்துல ஒரு பொருளா இருக்கிறது எனர்ஜியா மாறுறதும், திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வந்து பருப்பொருளா மாறுறதும், இது வந்து தொடர்ந்து மாத்தி நடந்துட்டே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஜீரணமான எனர்ஜிய வச்சு என்ன பண்றீங்க, இந்த மசில்ஸ் எல்லாம் உருவாகுது, இந்த எலும்பெல்லாம் உருவாயிட்டே இருக்கு. அப்போ எனர்ஜிய வச்சு மாஸ் உருவாகுறதும், மாஸ் வச்சு எனர்ஜியா மாறுறதும், இது தொடர் நிகழ்வா இந்த உலகத்துல நடந்துட்டே இருக்கும். ஒரு விறகு இருக்கு அப்படின்னா, விறகு வந்து ஒரு 1/2 கிலோ விறகு எடுத்து போடுறீங்க அப்படின்னா, அது நெருப்பாற்றலா மாறுது. நெருப்பாற்றல் உணவாக மாறுது. உணவ நம்ம எடுத்துக்கின்றோம். திருப்பியும் ஆற்றலா மாறுது. இப்படி மாறி, மாறி வந்துட்டே இருக்கு. அதான் E = mc² ஒரு ஃபார்முலா வந்து ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு இல்லையா? எனர்ஜின்னா என்னன்னா, மாஸ வந்து ஒளியுடைய வேகத்துல, லைட்டுடைய ஸ்பீட 2ஆல பெருக்கி, அதால மல்டிப்ளை பண்ணும்போது வர்றது தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ இந்த உலகத்துல வந்து 2 வடிவுல இருக்கும். இப்போ நம்ப உடம்பு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பொருள் வடிவில இருக்கக்கூடியது. அதாவது ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தூல சரீரத்துல இருந்து இது இயங்கும்போது வரக்கூடிய ஆற்றல், அதாவது இது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள், ஆட்டம்ஸ். அதுல கூடிய எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு, அதிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்களா? எலக்ட்ரிசிட்டி புரொடியூஸ் ஆகுது. இப்ப நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70,00,000 கோடி செல்கள் இருக்கும். அந்த ஒரு செல்லுக்குள்ளயுமே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 டிரில்லியன், அதாவது 100,00,000 கோடி ஆட்டம்ஸ் இருக்கும். அதுல நெறைய எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும் மறுபடியும். அப்படின்னும்போது, அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் உற்பத்தி பண்ற ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா? கரண்ட் ஆம்ப்ஸ். ஸோ அது வழியா வரக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய மின்காந்த அதிர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா? அது நம்ம உடம்ப சுத்தி ஒரு அளவுக்கு வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷன் தான் ஆரா சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு இன்விசிபிள் பாடின்னு சொல்லலாம். அதாவது சூட்சும சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது மட்டும் இல்லாம, இந்த மனம் அப்படின்றது ஒரு காரண சரீரம். ஒரு பர்ப்பஸ். இந்த மனசு தான் இப்ப நான் என்ன இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த மனசு என்ன சொல்லுதோ, அதை என் உடம்பு வழியா, வாய் வழியா சொல்லிட்டு இருக்கு. உங்க மனசு உங்க உடம்பு வழியாவும், காது வழியாவும், கண்கள் வழியாவும் அது கவனிச்சுட்டு இருக்கு அவ்வளவுதான். ஸோ மனம் அப்படின்றது தான் இந்த உடலையும், அறிவையும், புத்தியும் வச்சு வாழ வந்துட்டு இருக்கு. இந்த மனம் அப்படின்றது 4த் டைமென்ஷன்ல காலத்தோட தொடர்புடையது. சரிங்களா? மனம் அப்படின்றது. மனம் அப்படின்றது மனம் இல்லன்னா சோல்ன்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம். எப்படினாலும் சொல்லிக்கலாம். மனம். ஓகே. அப்போ அந்த மனதுக்கு தெரியும். இந்த மனசுக்கு வந்து நினைச்சதுன்னா, அதுக்கு வந்து லைட் ஸ்பீட்ல வேலை செய்யக்கூடியது. ஒளி ஆற்றல்ல வேலை செய்யக்கூடியதுன்றதுனால, ஒரு வினாடியில வந்து அது இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் கண்ண மூடிக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கிற மாரி நெனச்சா கூட, அங்க இருக்கிற மாரி என்னால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த சாப்பாட்ட சாப்பிடுற மாரி ஃபீல் பண்ண முடியும். ஒருத்தரு பாடுறத கேட்கிற மாரி ஃபீல் பண்ண முடியும். அப்ப மனசு நெனச்சதுன்னா, அத வைப்ரேஷனா மாத்தி என் உடம்புக்குள்ள அத ஒரு ஃபீலிங்கா உருவாக்க முடியும். அந்த மனசுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு. இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மனசுக்கு ஃபியூச்சர்ல இருந்து ஒரு தகவலை கொண்டுட்டு வந்து கவனிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. அப்போ 5 அறிவு உடலோடும், 6வது அறிவு வந்து புத்தியோடும், 7வது அறிவு மனதோடும் தொடர்புடையது. அப்போ மனுஷனுக்கு மொத்தம் 7 அறிவா அப்படின்னா 7 அறிவுல மொத்தம் 10 அறிவு. ஓகே. இதுவே வந்து நெறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலா 10 அறிவு அப்படின்னா சென்ஸ் உணர்தல். இதுல 5 வந்து உடல் சொன்ன மாரி, 1 வந்து ஸ்கில்ன்னு சொல்லக்கூடியது. இன்னும் 4 அறிவு இருக்கு. சென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து 7வதுன்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஆ இந்த ESPன்னு சொல்லக்கூடிய பவர். இதுக்கு பேர் வந்து தமிழ்ல விவேகம் அப்படின்னு பேரு. இதுக்கு வந்து 7வது அறிவுக்கு பேர் வந்து விவேகம் அப்படின்னு பேரு. அந்த விவேகம் அப்படின்ற வேகம் வேகம் இருக்கக்கூடாது. விவேகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விவேகம் அப்படின்றது முன்கூட்டி அறிதல் ஞானம். அத தெளிவா இத பண்ணா சரியா இருக்கும், சரியா இருக்காது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து விவேகம். அப்ப 7வது அறிவு அப்படின்றது சிம்பிளா சொல்லப் போனோம்னா, காலத்துல முன்னாடி நடக்க போறதுல இருந்து ஒரு தகவல எடுத்துட்டு வந்து, நாம முன்கூட்டியே உஷாரா இருந்து, அது சரியான வழிய பின்பற்றதுக்கு பேர் தான் வந்து 7வது அறிவு. சரி. இப்ப இந்த 7வது அறிவுல வந்து 7வது அறிவுக்கும் மலர் மருத்துவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 7வது அறிவுக்கும் மலர் மருத்துவம் என்ன தொடர்புனா, இந்த 38 விதமான மருந்துகள் இருக்கு. லண்டன் மலர் மருத்துவத்தில டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கண்டுபிடித்த மருந்துகள்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 38 விதமான மருந்துகள் இருக்கு. அதுல 37 மலர்கள்ல இருந்து எடுக்கக்கூடியது. 1 வந்து பாறையிலிருந்து வரக்கூடிய ஒரு துணை நீர். அதுதான் ராக் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க அத. மொத்தம் 38 விதமான மருந்துகள். அந்த 37 விதமான மலர்கள்ல ஒரு முக்கியமான மலர் உங்களுக்கு அந்த 7வது அறிவை தூண்டும். அதாவது இன்ட்யூஷன தூண்டும். இந்த இஎஸ்பி பவர பில்டப் பண்ணும். அப்போ அந்த ஒரு ஃப்ளவர் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, அந்த ஃப்ளவருடைய எசன்ஸ நம்ம ரெகுலரா எடுத்தோம் அப்டின்னா, எல்லாருக்குமே அந்த 7வது அறிவு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சுரும். அப்டி ஆக்டிவேட் ஆனா என்ன நடக்கும் அப்டின்னா, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா தான் அமையும். நம்மளுக்கு அதுதான் பிரச்சனை. நாம இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். அதனுடைய கிளைமாக்ஸ் வந்து ஒரு 1 மாசம் கழிச்சு தான் தெரியும்னு வச்சுக்கங்களேன். அந்த 1 மாசம் கழிச்சு நம்ம ஃபீல் பண்றதோ, சந்தோஷப்படுறதோ முடியும். நல்ல வேளை அன்னைக்கு நல்ல முடிவு எடுத்தேன். அன்னைக்கு நல்ல காலேஜ் சேர்ந்தேன். அன்னைக்கு நல்லா வந்து லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணேன். அன்னைக்கு நல்ல வேளை இந்த ஜாப்‌க்கு போனேன். அது மாரி இந்த டைமுக்கு போனேன். இது மாரி நெறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாரி உங்களுக்கு ஹேப்பியா அது முடியணும் அப்டின்னா, இப்போ நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் சரியானதா இருக்கும். அந்த சரியான முடிவை எடுக்கிறது எடுக்கக்கூடிய மலர் எடுக்க வைக்கிற மலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா,
செராட்டோ. என்னோட பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு இல்லைங்களா? இந்த ஃப்ளவர் தான் வந்து செராட்டோ. இந்த செராட்டோ அப்படின்ற ஃப்ளவருடைய பொதுவா இந்த நெகட்டிவ் எமோஷன் சொல்லுவாங்க. எதிர்மறை எண்ணங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல அறிவு, திறமை எல்லாமே இருந்தா கூட, ஆ தன்னுடைய முடிவுல ஒரு சின்ன பயம் இருக்கும். இந்த முடிவு எடுக்கலாமா, வேணாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது அட்வைஸ் கேட்டு அவங்க நெறைய பேர்கிட்ட ஏமாறுவாங்க. ஸோ, எப்போ நம்ம வந்து அட்வைஸ் கேட்கிறோமோ, எப்போ நம்ம வந்து ஒருத்தர்ட்ட போய் ஹெல்ப் கேட்டு இத பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, செய்யலாமா, செய்யக்கூடாதான்னு கேட்கிறோமோ, அப்பவே நாம என்ன பண்றோம் அப்டின்னா, எனக்கு அந்த 7வது அறிவு புத்திசாலித்தனம் இல்ல அப்டின்றத நம்ம ஒத்துக்கிறோம். இப்போ அவங்க மட்டும் எப்டி சொல்றாங்க? ஒரு சிலர்கிட்ட கேட்கிறீங்க. அவங்க சொன்ன சஜஷன வந்து நம்ம ஏத்துக்கிறோம். அது சரியா அமையுது. இப்ப அவங்களால மட்டும் சரியா சொல்ல முடிஞ்சது. என் வாழ்க்கைக்கு எது பண்ணணும், எத பண்ணக்கூடாதுன்னு. ஏன் என்னால என்னுடைய பிரச்சனைக்கு என் சொந்தமா ஒரு முடிவு எடுக்க முடியல அப்டின்னா, அந்த 7வது அறிவு உங்களுக்கு ஓப்பன் ஆகலன்னு அர்த்தம். அந்த 7வது அறிவு உங்களுக்கு தூண்டப்பட்டதுன்னா, இந்த மனம் இந்த இந்த பெரிய பிரபஞ்சத்துல இருந்து இந்த காலம் அப்டின்ற ஒரு பயணத்துல இருந்து முன்கூட்டியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள என்ன பண்ணும் அப்டின்னா, எடுத்து நம்மளுக்கு குடுக்கும். ஓகே. இந்த பவர் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, இந்த ரெகுலரா இந்த செரட்டோ அப்டின்ற ஃப்ளவர ரெகுலரா ஒரு டோஸ் நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். ரெகுலராவே எடுக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, முதல்ல சின்ன சின்ன முடிவுகள் நம்ம சரியா எடுத்துட்டே இருப்போம். நம்ம எந்த முடிவு எடுத்தாலுமே, இந்த செரட்டோ ஃப்ளவர எடுத்துட்டு நம்ம எந்த முடிவு எடுத்தாலுமே, அது உங்களுக்கு வந்து சரியானதே அமையும். இந்த 7வது அறிவு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்டின்னு நம்ப ஒரு கேள்வி கேட்போம். இந்த 7வது அறிவு நம்மளுக்கு தேவ தானா? 6 அறிவு போதுமே. ஒரு படைப்பாற்றல் வெளிப்படுத்துறதுக்கு, நம்ம புதுசா விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு 6 அறிவு போதும் தானே! 7வது அறிவு நமக்கு கண்டிப்பா வேணும் அப்டின்னா, டெஃபினட்டா வேணும். இந்த மனித பிறவியுடைய நோக்கமே வந்து அடுத்த நிலைக்கு போறது. அதுல முக்கியமான நிலை வந்து படைப்பாற்றலா இருந்தாலும், அடுத்த நிலைக்கு போறதுக்கு சரியானத செய்யணும் அப்டின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்கு தேவை இந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய இந்த 7வது அறிவு. சரி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்டின்னா, உங்க புத்திக்கு வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் தன்னை பத்தி தெரியும். இந்த புத்திக்கோ, இந்த நம்மளுடைய உணர்வுகளுக்கோ, இல்ல நம்ம மூளையில வச்சிருக்கக்கூடிய தகவல்களுக்கோ, ஒரு அளவுக்குள்ள தான் நம்மள பத்தியும், நம்மளுடைய பலத்த பத்தியும் தெரியும். ஆனா, இந்த 7வது அறிவுக்கு தான் நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியும். இப்ப பொதுவா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அ ஒரு ஒரு 5 அடி உள்ள காவா, ஒரு பெரிய ஒரு காவா மாரி போயிட்டுருக்கு. அதுல நெறைய முள்ளு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாட்டிலோட நெறைய கிடக்கு. ஒரு 5 அடி, 6 அடி பெரிய அகலமான ஒரு காவான்னு வச்சுக்கங்களேன். அத நீங்க தாண்ட சொல்லணும். நீங்க வந்து போய் தாண்டுங்க. அத போயிட்டு ஜம்ப் பண்ணுங்க அப்டின்னா, உங்களால முடியாது. யோசிப்பீங்க. ஆ சப்போஸ் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா கீழ விழுந்துருவோம். இல்லன்னா வந்து பாட்டிலோட குத்திரும். இல்ல ரொம்ப லாங்கா இருக்கு. இவ்ளோ பெரிய காவாவ நான் எப்படி தாண்டுறது? அப்படின்னு பல கேள்விகள் எழுப்போம். யார் எழுப்புறது அப்டின்னா, உங்களுக்குள்ளயே கேள்விகள் உங்க மூளையில இருக்கக்கூடிய பாஸ்டன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து பதில் சொல்லும். இல்ல இது பண்ணா அடிபடுவீங்க. அது மாரி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்களே கேட்டு, நீங்களே பதில் சொல்லிட்டு, அந்த இடத்த நீங்க என்ன பண்ண மாட்டீங்க அப்டின்னா, அந்த காவாவ நீங்க ஜம்ப் பண்ணாமயே போயிடுவீங்க. இது நார்மலா நடக்கும். இதுவே வந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு நாள் நைட் வந்து மிட் நைட்ல நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ திடீர்னு ஒரு ஒரு 3 நாய் வந்து உங்கள தொரத்துது. அப்போ வேகமா ஓடி வரீங்க. அதே காவாவ நீங்க தாண்டி குதிச்சு வீட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ மறுநாள் வந்து யோசிப்பீங்க. இந்த காவாவ எப்படி நம்ம தாண்டுனோம்? இவ்வளோ பெரிய காவாவ நைட் எப்படி குதிச்சோம்? ஸோ அன்னைக்கு முடியாதுன்னு நடக்காதுன்னு சொன்ன ஒரு விஷயம், இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ மனம் அப்படின்றது ஒரு பெரிய ஆற்றல். ஏன்னா வந்து ஒரு ஒளி வடிவில வேலை செய்யக்கூடிய ஒரு மனசுக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆற்றல் நினைச்சதுன்னா, நம்ம உடம்ப இமிடியேட்டா ஒரு லேசாக்கி, உடனே என்ன பண்ணும்? அந்த வேலைய பண்ணிடும். அப்போ இந்த உடம்ப வச்சு வாழ வந்தது, இத ஆப்பரேட் பண்றது மனம் தான். அந்த மனதுக்கு தேவையான சுதந்திரம் குடுக்கும்போது, இந்த உடம்பையும், புத்தியும் பயன்படுத்தி இன்னும் பல புதிய விஷயங்கள அது படைக்கும். அதுக்கு தான் அந்த அந்த மனதுடைய பலம் என்னன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம ஆக்ஷன்ல இறங்கலாம் இல்லையா? அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த உலகத்திலே நீங்க ஒரு பெரிய புத்திசாலி, நீங்க ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு உங்கள நீங்க காட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப சிம்பிள் தான் அது. ரொம்ப எளிமையான விஷயம் தான். ஆ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை ஃபுல்லா நீங்க வாழ்ந்து முடிக்கும்போது, இந்த உலகத்தில 750 கோடி மக்கள் இருப்பாங்க. உலகம் ஃபுல்லா தோராயமா. அப்படி இருந்தாலும், நீங்க பழகுறதுக்கு வாய்ப்பு வந்து எல்லார் கூடயும் பழகுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு 100ஓ, 200 பேர் கூட தான் உறவுகள், நட்புகள் அப்படின்னா ஒரு 100, 200 பேர். இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல போனீங்கன்னா, ஒரு 400, 500 பேர் கூட பழகுறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது நான் சொல்றது, நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புன்றது அவ்வளவுதான் கிடைக்கும். இவங்க கிட்ட மட்டும் நீங்க வந்து ஒரு புத்திசாலி, அறிவாளி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே, இவங்க எல்லார்கிட்டயும் ஸ்பெட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இவங்கள தாண்டி உங்க வாழ்நாள்ல நீங்க நெருங்கி பழகுற தொடர்பே கிடையாது. அப்ப நீங்க யார்கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இவங்ககிட்ட தான் ப்ரூவ் பண்ணணும். ஆனா, இப்ப இந்த ஒரு 200 பேருக்குள்ள தான் நம்ம என்ன பண்றோம்? கோவம், துக்கம், நல்லவன், கெட்டவன், அவன் வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணவன், அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரிவுகள் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமே தவிர, அந்த 200 பேர்கிட்ட நாம எப்படி நடந்துக்கிறோமோ, அதுதான் நம்ப. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப வந்து அ உலக அழகி போட்டி வைக்கிறாங்க. அது உலகத்துல இருக்க எல்லார் வீட்லயும் வந்து செக் பண்ணிட்டு,
யார் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டி வச்சு அதுக்கப்புறம் தீர்ப்பு குடுக்கறது இல்ல. அங்க கலந்துக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு 30 பேர் இருக்காங்க. அந்த 30 பேர் கலந்துக்கிறதுல இருந்து முடிவெடுத்து உலக அழகின்னு சொல்றாங்க. அத நம்மளும் ஒத்துக்கிறோம்ல. உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களும் ஆமா இவங்க தான் உலக அழகின்னு ஒத்துக்கிறோம்ல. அதே போல தான். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆ நீங்க வந்து அம் சாதாரணமா வீட்ல ஏதோ பெருக்கிட்டே இருக்கிறீங்க. ஏதோ வீட்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. சடனா ஒரு சின்னதா ஒரு துண்டு பேப்பர் ஒண்ணு கிடைக்குது. அந்த துண்டு பேப்பர ஏதோ உதாசீனப்படுத்தாம அந்த பேப்பர எடுத்து அப்படி பறிச்சு பார்க்குறீங்க. அத படிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதில ஏதோ ஒரு காது வலிக்கு ஒரு மருந்து போட்டுருக்காங்க. ஏதோ ஒரு சிம்பிளா ஒரு ஹோம் ரெமெடி போட்டுருக்காங்க. சரி இது எதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூக்கி போட்டுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு தெரிஞ்சவர் ஒருத்தர் வரார். அவர் உங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்க வரார். என்ன அட்வைஸ் அப்டின்னா, அவருடைய ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப நாளா காது வலி இருக்கிற மாரியும், அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பல வருஷமா இருக்கு. நான் போகாத டாக்டர் இல்ல. ஏதோ ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்களேன் அப்டின்னும்போது, இவருக்கு நேத்து இப்ப அந்த குப்பையில இருந்து எடுத்து படிச்ச தகவல் வந்து ஞாபகம் வருது. இதுக்கு பேரு தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்லக்கூடியது. அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த தகவல எடுத்து இந்த நண்பருக்கு வந்து பரிந்துரைக்கிறார். அதாவது அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன குடுக்குறார். கொடுத்த உடனே அத அவரு செய்றாரு. உடனே சக்சஸ் ஆயிடுது. அது சக்சஸ் ஆயிடுது. அதுக்குள்ள இன்னொரு தகவல். நீங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பக்கத்துல உட்கார்றவர் யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. இது போல வந்து மூட்டு வலி ரொம்ப நாளா ஒருத்தருக்கு இருந்ததுங்க. இந்த மாரி பண்ணா சரியாயிடுச்சுன்னு சொல்றாரு. அந்த தகவல மட்டும் நீங்க வாங்குறீங்க. உள்வாங்குறீங்க. அந்த உள்வாங்குன உடனே, இந்த காது வலி சரியானவர் என்ன பண்றாரு, இன்னொரு நபர கூட்டிட்டு வராரு. இது மாரி அவருக்கு மூட்டு வலியாம். ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு 1 வாரம் கழிச்சு கூட்டிட்டு வராரு. இப்ப நீங்க பஸ்ல போம்போது காதுல ஒருத்தர் பக்கத்துல பேசுனத கேட்டீங்க பார்த்தீங்களா? இப்ப அந்த தகவல் உங்களுக்கு பயன்பட்டு என்ன ஆகப்போது, இவருக்கு சொல்லப் போறீங்க. இவருக்கும் அந்த மூட்டு வலி சரியாயிடுது. ஊர் ஃபுல்லா போய் சொல்லிடுவாங்க. அவர்கிட்ட எந்த நோய்க்கு மருந்து கேட்டாலும் உடனே சொல்லுவாரு ஹோம் ரெமெடி. இட்ஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ நீங்க திருப்திப்படுத்துனது, நீங்க உங்கள ப்ரூவ் பண்ணது 2 பேர்கிட்ட தான். சரி இந்த 2 பேர்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு காரணமா இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் குடுத்தாலும், நீங்க பிரசன்ட்ல இருந்ததுனால தான் அத கவனிக்க முடிஞ்சது. நீங்க அந்த குப்பை பெருக்கிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு யோசனையில, தாட்ஸ்ல ஓடிட்டே இருந்தீங்கன்னா, அந்த குப்பைய பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. குப்பை போட்டுட்டு இருப்பீங்க. அதேபோல நீங்க பஸ்ல உட்காந்துட்டு வேற எதனா யோசிச்சுட்டு வந்திருந்தாலும், உங்களுக்கு அந்த தகவல் வந்து உங்களுக்கு ரீச் ஆயிருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பிரசன்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மள சுத்தி நடக்கும் நிகழ்வுகள கவனிக்கும்போது, அது நம்மளுக்கு ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன குடுத்துட்டு போகும். இந்த சகுனம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் அது மாரி தான். சரிங்களா? அப்ப ஃபியூச்சர் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த யுனிவர்ஸ்ல இருக்கு. அது நம்மளுக்கு கண்ணு முன்னாடி நம்மளுக்கு அடுத்து நடக்க போகுதுன்றத சொல்லிட்டே இருக்கும். ஆனா, அந்த தகவல ரிசீவ் பண்றதுக்கு நாம நிகழ்காலத்துல இருக்கணும். இந்த எல்லா வேலையும் இணைஞ்சு செய்யறது தான் இந்த செரட் ஆஃப் ஃப்ளவருடைய வேலை. இந்த இன்ட்யூஷன் பவர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்க நெறைய பேர் மோஸ்ட்லி கிரியேட்டரா இருப்பாங்க. கிரியேட்டர்ஸ் அப்டின்னா உருவாக்குறவங்களா இருப்பாங்க. அ ஏன்னா, அவங்களுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ்லேருந்து ஒரு தகவல் எடுத்துட்டு வந்து பிரசன்ட்ல வேலை செய்யவும் தெரியும். அது ஃபியூச்சருக்கு எப்படி டிசைன் பண்ணணும்னு தெரியும். எப்படி டிசைன் பண்ணா தப்பில்லாம இருக்கும்ன்றதும் அவங்களால புரியும். அப்ப 7வது அறிவு ஓப்பன் பண்றவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்டின்னா, 7வது அறிவு இந்த 7த் சென்ஸ் இருக்கிறவங்க ஒரு கிரியேட்டரா இருப்பாங்க. கிரியேட்டர் அப்டின்னா நெறைய திரைப்படங்களுடைய டைரக்டரோட இருப்பாங்க. ஏன்னா, அ பொதுவா இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கற்பனை அப்டின்னு நெனச்சுட்டு ஒரு படம் எடுப்பாங்க. ஆனா நிஜமா அது நடக்கும். இப்ப நெறைய படங்கள் அதுல பார்த்திருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து 2003ல வந்து கமல் சார் வந்து ஒரு படம் எடுக்குறாரு. அன்பே சிவம் சொல்லிட்டு 2003ல. அதுல கமலும், மாதவனும் வந்து பேசிக்கிட்டாங்க ஒரு டயலாக். அதுல வந்து சுனாமி பத்தி பேசுவாங்க. அ த பெரிய 2 தென்னை மரம் அளவுக்கு வந்தெல்லாம் வரும். அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மாதவன் வந்து சிரிப்பாரு. அது மாரிலாம் வரவே வராது. யார் உங்களுக்கு சொன்னது? இது ஒரு கற்பனை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அது சுனாமி பத்தி அப்பதான் முதல்ல அந்த வார்த்தை வந்து நம்ம அந்த படத்துல கவனிக்கிறோம். யாருக்கும் அப்ப தெரியாது. ஆனா 2004 டிசம்பர்ல சுனாமி ரியலா வரும்போது தான், அப்ப எல்லாரும் அந்த படத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். என்ன பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஆமா பாருங்க, கமல் சார் சொன்ன மாரி இங்க நடந்திருக்கு. அப்போ அவர் கற்பனையா ஒரு விஷயம் நடத்திருக்காரு இல்லையா? அது வந்து ஃபியூச்சர். ஏன்னா, இந்த உலகத்துல கற்பனையான ஒரு விஷயத்த நீங்க நினைக்கவே முடியாது. ஏன்னா, நிஜத்தை மட்டும் ஈர்க்கக்கூடிய பவர் தான் மனிதனுக்கு இருக்கே தவிர, கற்பனையா ஒண்ணு யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஆற்றல் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாரி குவாண்டம் இன்ஃபர்மேஷன்ற அடிப்படையில இந்த உலகம் ஃபுல்லா தகவல்கள் அங்கங்க விர்ச்சுவலா மெமரியில இருக்கு. அந்த தகவல நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரிசீவ் பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அத தாண்டி நீங்க என்ன பண்ண முடியாது? ஒரு புதிய கற்பனைய வந்து உருவாக்கவே முடியாது. இதுதான் வந்து நிஜம். அது மாற்றமே கிடையாது. அப்ப இன்னைக்கு நீ கற்பனையா ஒரு விஷயம் நெனச்சா, ஒண்ணு நடந்திருக்கலாம். இல்ல நடக்க போறதா இருக்கலாம். அவ்வளோதானே தவிர, இப்ப நடக்கலன்றதுக்காக அது கற்பனைன்னு அர்த்தம் கிடையாது. அது நிஜம் தான். சரிங்களா? அப் அந்த படத்துல சொல்லப்பட்டது. இதே மாரி நெறைய படம் பார்த்திருப்பீங்க. இந்த பிச்சைக்காரன்னு ஒரு படத்துல கூட பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ரூபாய் நோட்டுகள் வந்து செல்லாதுன்னு சொல்லுவாங்க அந்த படத்துல. அதுக்கப்புறம் அந்த நிஜத்துல நடக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த படத்துல சொன்னதுக்கு அப்புறம் இது நடந்தது அதனால, அவங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன். ஆக்சுவலா அந்த படத்தோட டைரக்டர் கற்பனைன்னு நெனச்சு தான் பண்றாரு. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்.
அன்பே சிவம் படம் கூட எடுத்துக்கலாம். இன்னும் கூட டீப்பா அன்பே சிவம் படத்துல இன்னும் டீப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அதுல பார்த்தீங்கன்னா, நாசர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட சந்தான பாரதி இருப்பாங்க. ஆ அதுக்கப்புறம் கமல் இருப்பாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி பார்ப்பீங்க படத்துல. நாசர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பட்டையெல்லாம் போட்டுட்டு அவர் வந்து சிவபக்தரா இருப்பாரு. கூட சந்தான பாரதி இருப்பாங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போராட்டம் பண்றவரா இருப்பாங்க. இது வந்து அந்த படத்துடைய கற்பனை காட்சி தான். சரியா? உங்களுக்கு அந்த டைம்ல தெரியும். இது நான் சொல்றது 2003ல எடுக்கப்பட்ட படம். இப்போ சிம்பிளா சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஒரு ஒரு அந்த கேரக்டர்லாம் அப்படியே யாரோட ஒத்து போகுதுன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ப பிரதமர் மோடி அவர்களுடைய இதுல சாயல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நாசர அந்த கெட்டப்ல பார்க்கலாம். கூட வந்து சந்தான பாரதி வந்து அமித்ஷா ஐயாவுடைய அந்த கேரக்டர்ல பார்க்கலாம். கமல் சார் கருப்பு சட்டை அப்படின்னும்போது திமுக இந்த தொண்டர்களை பேஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த காட்சி அமைப்பு பாருங்க. காட்சி அமைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து காட்சி அமைப்புன்றது வேற. அந்த உருவ அமைப்பு அப்படின்றது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கற்பனை தானே. இது ஒரு படத்துல எடுக்கும் 2003ல ஒரு கற்பனை. ஏன்னா, அவங்களுக்கு ஃபியூச்சர்ல இத்தனை வருஷம் கழிச்சு வந்து இப்படிதான் கேரக்டர் இருப்பாங்க. இந்த உருவ ஒற்றுமையில இருப்பாங்க அப்படின்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும் இல்லல்ல. அப்போ ஒரு படத்துடைய கிரியேட்டர், ஒரு ஒரு டைரக்டர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, படைப்பாற்றல் அப்படின்னு வந்தாலே நீங்க தெய்வத்தன்மைக்கு போயிட்டுருக்கீங்க. அப்ப மோஸ்ட் ஆஃப் எல்லா சினி டைரக்டருமே, ஒரு கதைய கற்பனையா புதுசா எடுக்கிற எல்லா டைரக்டருமே கிட்டத்தட்ட ஒரு தெய்வத்தன்மைக்கு எளிமையா போகக்கூடியவங்க தான். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, செரட்டோ மலருடைய பாசிட்டிவ் தன்மையில அவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் இருக்கிறதுனால தான், அந்த இஎஸ்பி பவர் இருக்கிறதுனால தான் அவங்க ஆக்சுவலா அவங்க செய்யறதெல்லாம் கற்பனைன்னு சொல்லிட்டு செய்றாங்க. அது கதை நடிச்சு செய்றாங்க. அது உண்மையா நடக்கும். அதனால எந்த ஒரு படம் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு படம் எடுத்தாலுமே, இந்த படத்துக்கும் பின்னாடி வரப்போற ஒரு நிகழ்வுக்கும் ஒரு கண்டிப்பா ஒரு தொடர்பு இருந்துட்டே இருக்கும். மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு ஒரு படம் வந்தது. அப்போ அ குணா அப்படின்ற படம் வந்தது. அந்த குணா படத்துக்கு முன்னாடியே ஒருத்தரு அதுல அதே போல இறந்திருக்காரு. காப்பாத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனோட தொடர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் அன்னையோட கைவிடப்படல. அத பத்தி இன்னைக்கு நம்ம தொடர்புபடுத்தி, இன்னைக்கு அது வந்து பேசப்படுது. அப்போ எல்லா கற்பனை காட்சிகளுமே வந்து ஒரு கனெக்டிவிட்டியோடவே இருக்கும். இப்போ அந்த டைட்டானிக் கப்பல் வந்து நம்ம படம் பார்த்துருக்கோம். டைட்டானிக் படம் பார்த்துருப்போம். அது அந்த டைட்டானிக் படம் எத பேஸ் பண்ணி அப்படின்னா, ஒரு நடந்த நிகழ்வ பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனா, அந்த நடந்த நிகழ்வுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்ததாகவும், ஒரு கதை வந்ததாகவும், அது ஒரு ஆர்டிக்கிள் மாரி. அதுல கற்பனையா ஒரு கப்பல் போறா மாரியும், அது வந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாரியும், அந்த கற்பனை திருப்பியும் நிஜ கப்பலா மாறி, திருப்பியும் அது வந்து ஒரு படமா மாறி, இந்த மாரி டிராவல் ஆயிட்டே இருக்கும். இந்த உலகத்துல வந்து நிஜம் அப்படின்றது வெவ்வேறு வடிவில, வெவ்வேறு இடத்துல இருந்துட்டே இருக்கிறதுனால, அது நம்ம கற்பனை இல்ல வந்து அது வந்து என்னுடைய கனவு அப்படின்னு நெனச்சுக்கிறோம். சரிங்களா? சரி. அப்போ நம்ப மனசுல இந்த 7வது அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, நாம வாழ்க்கையில எடுக்கப் போற ஒவ்வொரு முடிவும் சரியானதாக இருக்கும். இதுக்கப்புறம் எந்த மிஸ்டேக்கும் நடக்காது. நான் தப்பு பண்ணிட்டேன் சார். அதனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதுவும் முக்கியமா குழந்தையிலேருந்து நீங்க குடுக்க வேண்டியது. குழந்தைகளுக்கு கண்டிப்பா குடுக்கணும். எல்லா வயது குழந்தைகளும் குடுக்கலாம். பெரியவங்களும் எடுக்கலாம் இந்த ஃப்ளவர். இந்த மலர் மருத்துவத்துல செரட்டோ அப்படின்ற ஃப்ளவர். இது எடுத்தீங்கன்னா, நீங்க போய் யார்கிட்டயுமே நீங்க வந்து ஒரு டவுட் கேட்கிறதோ, இல்லன்னா வந்து இது பண்ணலாமா, பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் கேட்கிறதோ தேவைப்படாது. ஏன்னா, இந்த ஃப்ளவருடைய நெகட்டிவ் குணம் உள்ள மனிதர்களுக்கு மட்டும் தான் அந்த மாரி ஒரு தேவை இருக்கும். அதுவும் குழந்தைகளுக்கு ஏன் நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள் வந்து எல்லா விதத்திலுமே வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு டவுட் கேட்டுட்டே இருப்பாங்க. இது என்ன? அது என்ன? இது எப்படி பண்ணலாம்? அது எப்படி பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு நெறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வளர அந்த 12 வயசு வரைக்கும் நெறைய கேள்விகள் கேட்பாங்க. அப்போ கூட இருக்கிறவங்க பேரண்ட்ஸ்க்கோ, இல்ல ஆசிரியர்களுக்கோ அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியலன்னா பிரச்சனை இல்ல. ஆனா தப்பான பதில் சொல்லிக் குடுத்தா அது ஃபீட் ஆயிடும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு பதில் தெரியலன்னா, தெரியலன்னு சொல்லிடலாம். இல்ல அவங்கள வந்து திட்டி கூட அனுப்பிடலாம். தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, தான் அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்காக, இல்ல நாங்க பெரியவங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல வந்து இவங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ, அது சரின்னு அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவாங்க. ஸோ, அதனால என்ன விளைவு நடக்கும் அப்டின்னா, இந்த உலகத்துல வந்து அவங்க தப்பானத லேர்ன் பண்ணிக்கிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தப்பான விஷயத்த வச்சுக்கிட்டு. அப்படிதான் நெறைய குழந்தைகள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சில ஸ்கூல்ல சில ஆசிரியர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய படிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 4 டிகிரி, 5 டிகிரி பின்னாடி நெறைய போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா, அந்த பசங்களுக்கு அது ஏதாவது டவுட் கேட்டா, அது புரிய வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆட்டிட்யூட் இருக்காது. அந்த ஒரு தன்மை இருக்காது. அது பொறுமையோ, தன்மையோ, அது எப்படி சொல்லி தரணும்? ஆ அத தெரிஞ்சுக்கிட்டத எப்படி அவங்களுக்கு உள்ள போய் ஃபீட் பண்ண வைக்க முடியும்? அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப எந்த ஒரு ஸ்டூடண்ட் கேள்வி கேட்க வந்தாலும் உடனே என்ன பண்ணிடுவாங்க? தட்டி கழிச்சுருவாங்க. "நீ என்ன பெரிய அறிவாளியா? இது இப்பயே தெரிஞ்சுட்டு என்ன ஆயிட போற? போய் முதல்ல புக் எடுத்து படி" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க.
அப்ப அந்த குழந்தைங்க பொதுவா அவங்ககிட்ட அவ்வளோ நாலேட்ஜ் வச்சிருந்தும் அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா, அவரு ரொம்ப சேர்த்து வச்சிருக்காரு நாலேட்ஜ் தவிர, அதனால அவருக்கும் பிரயோஜனம் இல்ல. மத்தவங்களுக்கும் அது பிரயோஜனமா இல்லாத நிலை தான் இருக்கு. இன்னும் சில ஆசிரியர் இருப்பாங்க. அவங்களுக்கு சுத்தமா நாலேட்ஜே இருக்காது. ஆனா, அவங்க பேசுற விதம் பார்த்தீங்கன்னா, அ அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாரி பேசுவாங்க. ரொம்ப அழகா பேசிருவாங்க. அது ஆட்டிட்யூட் நல்லாருக்கும் அவங்களுக்கு பேசும்போதே. அவங்க சொன்னா எது வேணா நம்பலான்ற மாரி. இப்போ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்தியாவுடைய தலைநகரம் எதுங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். ஆனா, இவரு ஆசிரியர் வந்து ரொம்ப பண்ணுவாரு. அ இப்படிதான்ப்பா இருக்கணும். இப்படிதான் ஒரு ஸ்டூடெண்ட்னா இப்படிதான் இருக்கணும். இது மாரி கேள்வி கேட்டு நாலேட்ஜ் ஃபுல்லா இருந்தா தான் இந்த நாடு வந்து வல்லரசாவும், அப்படி இப்படின்னு பயங்கரமா ஐஸ் வைப்பாரு. அந்த குழந்தைக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? பரவால்ல. இதுக்கப்புறம் கேள்வி கேட்டா இந்த ஆசிரியர்கிட்ட மட்டும் தான் கேட்கணும்னு ஒரு முடிவு எடுக்கும். யாருகிட்ட? நாலேட்ஜ் இல்லாத ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்கணும்னு ஒரு முடிவு பண்ணிடும் மைண்ட்ல. ஃபுல்லா செட்டப் ஆயிடும். உடனே எல்லாத்தையும் பேசிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நல்லா உபசரிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்றாரு. இந்தியாவுடைய தலைநகரம் வந்து சென்னைன்னு சொல்றாருன்னு வச்சுக்கங்களேன் ஒரு எக்ஸாம்பிள். அவருக்கு தெரியலல்ல அதானே பொய். அவருக்கு என்ன தெரியுமோ அதான் சொல்றாரு. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த முதல் சொன்ன வாத்தியாராவது பரவால்ல. தெரியலன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சுடுறாரு. கிளம்புன்னு சொல்றாரு. ஆனா 2வது எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு நல்லா அவருடைய ஆட்டிட்யூட எக்ஸ்போஸ் பண்ணிட்டு, கடைசியில வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, தப்பான ஒரு ஆன்ஸர சொல்லும்போது, இந்த குழந்தைக்கு இவரு தான் சரியான மாஸ்டர். இவர் சொல்றதெல்லாம் சரியா இருக்கும்னு நம்புன பிறகு சொல்லக்கூடிய ஆன்ஸர் ஸ்ட்ராங்கா பதிஞ்சிரும். அதனால வாழ்க்கையில பல விஷயங்கள் தப்பு தப்பா முடிவெடுத்து வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாரி குழந்தைகளுக்கு அப்போ குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டுதல் வேணும் அப்டின்னா, வெளியில இருந்து யாருமே வேண்டாம். உள்ளயே இருக்கு. "தீதும் நன்றும் பிறர் தர வாரான்ற" மாரி, நல்லது கெட்டது மட்டும் வெளிலருந்து வராது. வரணும்னு அவசியம் இல்ல. அதுவே உள்ள இருக்கிற மாரி, நம்மளுக்குள்ளயே இருக்கிற மாரி, உங்களுக்கு தேவையான தகவல்கள், உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ளயே இருக்கு. நீங்க சிந்திச்சா போதும். நீங்க சில நேரங்கள்ல வந்து மத்தவங்க கேட்டு சொல்ற முடிவ விட, நீங்களா சொந்தமா எடுக்கிற முடிவு சரியானதா அமைஞ்சிரும் இல்லையா? அது ஃப்ளூக்ல அமையுதுன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கப்புறம் எப்பவுமே கரெக்ட்டா அமையணும் அப்டின்னா, நீங்க மலர் மருத்துவத்தில எடுக்க வேண்டிய ஃப்ளவர் வந்து இந்த செரட்டோ அப்டின்ற ஃப்ளவர் தான். இந்த செரட்டோ ஃப்ளவர நீங்க ரெகுலரா எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இந்த இன்ட்யூஷன் அப்டின்றது அந்த 7த் சென்ஸ்ன்றது தானாவே ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு ஃபியூச்சர்லேருந்து தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன்ல வர ஆரம்பிக்கும். நீங்க முடிவுகள சரியா எடுப்பீங்க. இது வேணுமா வேணாமான்றது முடிவு எடுத்துக்கலாம். இந்த பஸ்ல போனா நல்லதா கெட்டதா? இந்த படிப்பு எடுத்தா நல்லதா கெட்டதா? அப்டின்னு. சரி. அப்ப அந்த செரட்டோ எடுக்கிறவங்களுக்கு இன்னொரு சின்ன அட்வைஸ். என்ன அட்வைஸ் அப்டின்னா, மலர் மருத்துவத்தில வந்து ஹனிசக்கல் அப்டின்னு ஒரு ஃப்ளவர் இருக்கு. ஹனிசக்கலுடைய கான்செப்ட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் டென்ஸ்ல அவங்க இழந்த இழப்புகள், ஆ கஷ்டங்கள், சோகங்கள், யாரையாவது மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நெனச்சு நெனச்சு பிரசன்ட்ல பொலம்பிட்டு, பிரசன்ட்ல இல்லாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க தான் ஹனிசக்கிள்ன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ். அப்போ இந்த மாரி கேரக்டர் உள்ளவங்க செரட்டோ எடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்டின்னா, அவங்க ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து பொலம்பல், அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல மிஸ் பண்ணதெல்லாம் எடுத்து இங்க பிரசன்ட்ல பொலம்பிட்டு இருக்காங்க. இதுல ஃபியூச்சர்ல இருந்து ஒரு தகவல கொண்டு வந்து பிரசன்ட்ல வந்து அவங்க யோசிக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, அன்வான்டடா ஒரு கன்ஃப்யூஷன் வரும். ஸோ ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. ஃபியூச்சர்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கு. 2ம் மெர்ஜ் ஆகும்போது, ஆ அது நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனா இருந்தா பரவால்ல. அது எமோஷனலா இருக்கக்கூடாது. எமோஷனல்ஸ் அப்டின்னா, அந்த நேரத்தில அழுதுருப்பீங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஏதோ யாரையோ இறந்திருப்பாங்க. அத நெனச்சு அழுதுருப்பீங்க. இன்னைக்கு அத நெனச்சாலும் நம்மளுக்கு அந்த வருது பார்த்தீங்களா? அது எமோஷனல். அப்ப என்ன பண்றீங்க? நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன கேரி பண்ணிட்டு வரல. எமோஷனல்ஸ கேரி பண்ணி வந்திருக்கீங்க. அந்த எமோஷனல கேரி பண்ணிட்டு இங்க பிரசன்ட்ல இருக்கும்போது, பிரசன்ட்லயும் நீங்க இருக்க முடியாது. பிரசன்ட்ல சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த நேரத்துல ஃபியூச்சர்ல இருந்து ஒரு தகவல உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்க்கு வந்துரும். சரிங்களா? அதனால அந்த மாரி கேரக்டர் சார் நான் எப்பவுமே பழச நெனச்சு வருத்தப்பட்டுருக்கேன். பழச நெனச்சு புலம்பிட்டு இருக்கேன். எனக்கு மிஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப சோகமா இருக்கு அப்டின்றவங்க மட்டும் ஒரு 10 நாளுக்கு 10 நாள் இல்ல ஒரு 15 நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஹனிசெக்கில் டெய்லி ஒரு டோஸ் எடுங்க. ஹனிசெக்கில் ஃப்ளவரோட எசன்ஸ டெய்லி ஒரு டோஸ் எடுத்துட்டு 10 நாளைக்கு அப்புறம் நீங்க சேரட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? சரி. அப்ப நம்ம பொதுவா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 7த் சென்த்த பொறுத்தவரைக்கும் மனிதனுக்கு மொத்தம் 10 அறிவு இருக்கு. சரிங்களா? அதுல 5 அறிவு உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஐம்புலன்கள் வழியா போயிட்டுருக்கு. ஒரு அறிவு கிடையாது. அதுக்கு பேரு வந்து ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை அது. அனலிட்டிக்கல் ஸ்கில்லு. அது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம பிரெயின்ல ஒரு புத்தி அப்படின்ற ஒரு இடத்துல, மைண்ட் என்ற இடத்துல இருக்கு. அதுதான் வந்து காலத்தோட பயணிச்சு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்த இன்ஃபர்மேஷன பிரசன்ட்ல கொண்டுட்டு வந்து வேலை செஞ்சு ஃபியூச்சர டிசைன் பண்ணுது. ஒரு படைப்பாற்றல வெளிப்படுத்துறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு அடிஷனலு. 7வது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன பிரசன்ட்ல கொண்டுட்டு வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு பேரு தான் வந்து அந்த இஎஸ்பின்னு சொல்லக்கூடிய 7வது அறிவு. இதுக்கு பேரு வந்து விவேகம் அப்படின்னு பேரு. இது இல்லாம யோகம், சித்தம், ஞானம் சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 அறிவு இருக்கு. மொத்தம் 10 அறிவு. இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் 10 நிலைகள். பொதுவா நம்ப
10 அவதாரம் சொல்றோம் இல்லையா? 10 அவதாரம், அதே மாரி 10 மாசம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் எதோட கனெக்ட் ஆகும் அப்டின்னா, இந்த அறிவுகளோட தான் கம்பேர் ஆகும். இந்த அறிவு ஒரு ஸ்டைல் தான் வரும். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி 84,00,000 வகையான உயிரினங்கள் இருந்தாலும், எல்லாத்துக்கும் 5 அறிவு கிடையாது. அந்தந்த தன்மைக்கு ஏத்தா மாரி, அதனுடைய வேலைக்கு ஏத்தா மாரி, ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏத்தா மாரி 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்னு மாறிட்டே இருக்கிற மாரி, இந்த மனிதன் சாதாரண மனிதனா வாழ்ந்து டெய்லி சாப்பிட்டு, தூங்கிட்டு போற மாரி இருந்தா, அவனுக்கு 6வது கூட தேவைப்படாது. அவன் காலத்தையே நம்ம கம்பேர் பண்ண போறதில்ல. இவன் யோசிக்க போறான். ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட்டரா ஒரு கடவுள் தன்மைய, தெய்வ தன்மைய அடைய போறான் அப்டின்னா, 6த் ஓப்பன் ஆயிடும். 6த் அவன் கரெக்ட்டா பயன்படுத்திட்டான் அப்டின்னா, அவனுக்கு 7த் தானா கொடுக்கப்படும். 7த் அப்டி எக்ஸிக்யூட் பண்ணிட்டான் அப்டின்னா, அவனுக்கு வந்து 8த், 9த், 10த் ஓப்பன் ஆகும். அப்போ ஞானம், அந்த விஸ்டம் அப்டின்ற லெவலுக்கு போவான். அந்த நிலையில அவனுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்டின்றதெல்லாம் நான் மலர் மருத்துவ பயிற்சியில பர்சனலா குடுக்கக்கூடிய உபதேசம் அது. இங்க குடுக்க முடியாது. உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு 7வது அறிவு இப்ப நம்ம சாதாரணமா 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் பார்த்தோம். அந்த 7ஆம் அறிவுல கூட என்ன தகவல் சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் அந்த படம் எடுத்து முடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்துச்சு. ஸோ ரிலேட்டடா பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய வைரஸ் பரவுச்சு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி நடந்தது அப்டின்னா, 7ஆம் அறிவு அப்டின்றது, அ நம்ம வந்து முன்கூட்டியே ஒரு விஷயத்த நம்ம முன்கூட்டியே உணர்ந்து சொல்லக்கூடியது தான் 7ஆம் அறிவு அப்டின்றது. அப்போ அ 7ஆம் அறிவுன்னு நம்ம இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அத பத்தி யோசிக்கல. இந்த வகுப்புல அட்லீஸ்ட் 7ஆம் அறிவுனா என்ன அப்டின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 7ஆம் அறிவ நாம ஆக்டிவேட் பண்றதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. மலர் மருத்துவத்துல இந்த செரட்டோ ஃப்ளவர் மட்டும் இருக்கும். செரட்டோ நீங்க எடுக்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முடிவும் சரியானதா இருக்கும். மிஸ்டேக் ஆகாது. பின்னாடி நீங்க எந்த ஒரு வருத்தப்படுற மாரி எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.